ஹாய்ங்க. நான் ஒரு இடத்த கூப்பிட்டு போகிறேன் பாருங்கள், ஓகேங்களா? நிறையா திங்ஸும் வாங்க வேண்டியது இருக்குது, ஆனால் இப்போ வாங்கலை. அது சும்மா பார்த்து வச்சுட்டு இனிமேல் அமௌண்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் போய் வாங்கலான்ட்ருங்க. பார்க்கலாம், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மால் ரொம்ப ரிச்சாக இருக்குங்க. இங்கெல்லாம் நம்ம எந்த பொருளும் வாங்க முடியாது போய்க்க, அந்த மாதிரி மாலாக இருக்குது. வாங்கலாம், கொஞ்சம் நாளாகும், அவ்வளோதானே. நல்லா இருக்குங்க மால். ஆனால் நான் பார்க்க வந்த மால் வேறு, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க மால் வேறு, உங்களுக்கு காமிக்கிற மால் வேறு. என்ன பண்ணுறது? அந்த மாலில் பழைய மால் தான் அது. ஆனால் அந்த மாலில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு நானும் வீடியோ எடுக்கலை. ஏன்னா ஒரு சேஃப்டி ரீசனுக்காண்டி அதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம நல்லது தானே சொல்கிறாங்க. நம்ம தமிழர்கள் சிங்கப்பூரியனா மலேசியானான்னு தெரியல, அதெல்லாம் சொன்னாங்க. ஓகே, ரைட்டு, இது நல்லது தான் நம்மளுக்கும். ஏன்னா நம்மளும் தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டிக்க கூடாதுல்ல. அதனால் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இது வந்து வேறு ஒரு மால். நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினச்ச மால் வேறு, ஆனால் இது வேறு ஒரு மால். சரி, அதை மிஸ் பண்ணிட்டோம். பக்கத்தில் இன்னொரு மால் இருக்குது, அதை விசிட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த மாலுக்கு வந்திருக்கேன். இந்த மால் வந்திருக்கேன். நல்லா இருக்குது இடம், ஆம்பியன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாக சண்டே தான், அதனால் இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடு கடை ஃபுல்லாக கூட்டங்க, சரியான கூட்டங்க. ஃபுல்லாக சைனீஸு, தாய்லாந்து, மியான்மர் இவங்கலாம் அதிகம். மோஸ்ட்லி சைனீஸ் பீப்புள் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா. தாங்க முடியல அவங்க சாப்பாடோட ஸ்மெல்லு. அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எப்படின்னா நம்ம கருவாடு இருக்குது பாருங்கள், ட்ரை ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். நம்மளுக்கு அது ஒத்துக்கிறாது கொஞ்சம். இந்த மால்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்கு இந்த ட்ரைனிங் எடுக்கிற இடம் மாதிரி இருக்குது பாருங்க. அது ஃபுல்லாமே பாருங்கள், சின்ன குழந்தைக்கும் இருக்குது, பெரியவங்களுக்கும் இருக்குது. எல்லாருமே அதில் இது பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே உள்ளே வந்து அந்த இதெல்லாம் ரோப்லாம் டைட் பண்ணி ஏறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்களேன். ஒரு மால்ங்க, அது மால்குள்ளே அப்படி இருக்குது. அது ஃபுல்லாக மால். இது இங்கிட்டு பெரியவங்க, அதாவது கொஞ்சம் ஒரு 30, 20, 25 வயசுக்குள்ளவங்க இங்கிட்டு, சின்ன குழந்தைங்களுக்குலாம் அங்கிட்டு தனித்தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. அங்கிட்டு பாருங்கள், சின்ன குழந்தைங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா, சின்ன பசங்க, அதுதான் ட்ரெயினர்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுருக்காரு பாருங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் ஆம்பியன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, பார்க்குறது ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அது உள்ளே அந்த மாலில் வந்து உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஆனால் இது கொஞ்சம் அதனால் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாலை பார்க்க முடிஞ்சிச்சு, இவ்வளோ வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு பாருங்கள். இன்னும் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு வீக்கெண்டில் கூட எப்படிலாம் அவங்களோட வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஃபுல்லாக அப்படியே வந்து இங்கே பாருங்கள், கம்மல்
ஹேண்ட்பேக்கு, கீ செயின்னு இது கூட இங்கே பாருங்கள் மாலில் வச்சுக்கிறாங்க. மோஸ்ட்லி அது எல்லாமே இருக்கும். சொல்லப்போனால் பிராண்டட் ஐட்டமும் நிறையா இருக்குங்க. பிராண்டட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கும். ஏன்னா ஒரு பிராண்டுமே தனித்தனியாக ஷாப் வச்சுருப்பாங்க இங்கே. இடமே நல்லா பீஸ், அதாவது எப்படின்னா கொஞ்சம் ஏதோ புதுசாக பார்க்குறோம்ல அந்த இதனால கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. உள்ளே வந்து விஆர்லாம் இருக்குங்க. அதாவது விஆர் விளையாடுவாங்க, கேம் விளையாடுவாங்கல்ல அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சின்ன மினி டிக்ஸ்னி மாதிரி இருக்குது பாருங்க. உள்ளே எல்லாமே மூவ் ஆகிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க பாருங்கள். டாய் ஷாப்பும் இங்கே நிறையா இருக்குங்க. ஆனால் என்ன எல்லாமே எக்ஸ்பென்சிவ், காசு கூட. அதில் ரேட்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாமே இந்த அதாவது என்ன சொல்கிறதுன்னா கேமரா, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப், மானிட்டர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் ஃபுல்லாமே இங்கே இருக்குங்க ஒரு ஃப்ளோரில் ஃபுல்லாக. இந்த ஃப்ளோரை பார்க்கும்போது என்னடா அவங்க எப்படி வச்சுருக்காங்க, என்னடா அதெல்லாம் என்றைக்கு தான் நம்ம வாங்க போகிறோம், என்றைக்கு தான் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அவ்வளோ இதாக இருக்குங்க, பர்ஃபெக்டாக. பாருங்கள், ஒரு டிவிங்க எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். டால்மி அட்மாஸ்பியரோட இருக்குது. அவ்வளோ இதாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த குவாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்குது. அவதார் பாருங்கள், அவதார் ஓடிச்சு. குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்கு அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. வீடியோ கேம் ஸ்டேஷன் எல்லாமே, கேமிங் ஸ்டேஷனாக வேறு லெவலில் இருக்குங்க. ஒரு சின்ன பையன் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் தூத்துறம் தான் வீடியோ எடுக்கிறேன். இந்த மாதிரி விஆர் இருக்குங்க. விஆர் வந்து சைடில் இருக்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ஒரு இடம் காமிக்கிற பாருங்க. எல்லாம் விஆரில் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ யாரும் ப்ளே பண்ணலை. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஃபுல்லாமே விஆர் தான். எப்படி இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை, ஆனால் ஒரு நாள் பண்ணணும். நான் பார்க்க வந்ததே நிறையா பார்த்துட்டேங்க. டிஜே ஸ்டோர்லாம் இருந்துச்சு. டிஜே ஸ்டோர்லாம் உள்ளே போனால் அவ்வளோதான். என்னென்ன வச்சுருக்காங்க மட்டும் பாருங்கள், அவ்வளோ வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தேன். கேமராவும் எல்லா கேமராவும் பார்த்தேன். நிக்கான் ஸ்டோரும் இருக்குது, சோனி இருக்குது, கெனான் இருக்குது. புதுசாக இப்போ இது வரைக்கும் என்னென்ன லான்ச் பண்ணிருக்காங்க கேமரா எல்லா கேமராவும் இருக்குது. கொஞ்சம் கையில் டச் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் தொட்டதே இல்லை, புதுசு தொட்டதே இல்லை. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகேங்க, ஓகேங்கன்னா முடிக்க போகிறதில்ல, இன்னும் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா?
இது வந்து ஃபயர் ஸ்டேஷனுங்க, சிவில் டிஃபென்ஸு, அதாவது தீயணைப்புத்துறை. எப்படின்னா அந்த காலத்தில் கட்டின பில்டிங் இது. கிட்டத்தட்ட 1909 கட்டியிருக்காங்க. இன்னும் வரைக்கும் பாருங்கள், இன்னும் வரைக்கும் நிற்கிது. எப்படி கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா? ஒரு சின்ன அரண்மனை மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபயர் ஸ்டேஷனு. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கொஞ்சம் ஜாஸ்தி தான். என்ன பண்ணுறது, கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்னா கஷ்டப்படுத்தேண்ணா. இந்த க்ரீனிஷை பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுங்க. அதாங்க வந்து இங்கே நிற்கிறேன். கொஞ்சம் நேரம் வெயிலில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். எப்படின்னா வெயில் பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ தெரில, ஏன்னா வீடியோ ஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கனால எவ்வளோ தெரில. நான் வேணால் பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். 32 டிகிரிங்க, 32 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. எப்படி தான் தாங்கிறது? ஐயோ டயர்டாகுதுங்க. இங்கே ஏதாச்சும் வெண்டிங் மிஷின் இருக்குதுன்னு பார்த்தாலும் பக்கத்தில் எதுவும் இல்லை. என்ன பண்ணுறது, கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு. ஏன்னா மால்குள்ளே வாங்கி சாப்பிட்ற அளவுக்குலாம் நம்மகிட்ட பட்ஜெட் இல்லை. அதான் உண்மை. வெளியில் வாங்கி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கம்மியாக வாங்கி சாப்பிட்லாம். நல்ல, அதாவது நம்மளுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்லாம். அதுக்காண்டி தான் வெளில வந்து வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் மியூசியம், குழந்தைங்களுக்கான மியூசியம். இது ஃபுல்லாமே குழந்தைங்களுக்கு. அது உள்ள என்ன இருக்குன்னு தெரில. குழந்தைங்க தான் கூட்டிகிட்டு போகலாம், நம்மளுக்கு யாரும் இல்லைல்ல. ஒரு அக்கா பையன் மாமன் பையன் அந்த மாதிரி இருந்ததுன்னா கூப்பிட்டு போயிருக்கலாம். உள்ள என்ன இருக்குன்னு தெரில, சும்மா வெளியில் மட்டும் வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு கார் பார்க்கோட காம்பவுண்ட் வாலு, அதை கூட சும்மா விட்டு வைக்கல பாருங்கள். ஒரு ட்ராயிங்கை போட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க. எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டெக்னாலஜி, ஸ்பேஸு, போட்டிங்கு, ட்ரக்கிங்கு. இந்த பில்டிங்லாம் இப்போ கெட்டின பில்டிங் மாதிரி இருக்குங்க. இப்போ இல்லை, எல்லாம் பழைய பில்டிங் மாதிரியே இருக்கு பாருங்க. அந்த கேட்டெல்லாம் பாருங்களேன், நம்ம ஊரில் பெரிய பெரிய அரண்மனையில் வச்சுருப்பாங்க எல்லாம் கேட்டு, அந்த மாதிரியே இருக்குங்க. ஸ்டாச்சு பார்த்தீங்களா, ஒரு வயசானவர், ஒரு சின்ன குழந்தை. இடமே பார்க்குறதுக்கு ஆம்பியன்ஸே வேறு லெவலில் இருக்குங்க. பாருங்க எவ்வளோ க்ரீனஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஆனால் வெயிலும் போட்டு பொழந்தெடுக்குது. என்னதான் பண்ணுறது? இது என்ன தெரியுங்களா, பிஸ்ட்ரோ அப்படின்னா நம்ம ஊரில் பார் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இங்கே பாருங்க ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது. எனக்கு இந்த க்ரீனிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். இது என்னென்னு பார்த்தீங்களா, சிட்டிக்கு நடுவில் கருவேப்பிலையை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எங்கள் கருவேப்பிலைய பாருங்க. அதாவது இவங்க வந்து இதுதான் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை, எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குங்க. ஒரு மரம் ஒன்று காமிக்கிறேன், அதை பாருங்களேன். ஆனால் இந்த சம்மர் டயத்தில் இங்கே மட்டும் பாருங்கள், அதை பார்க்கும்போது சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன மரம் தெரியுதுங்களா? இந்த டயத்தில் நொங்கு மட்டும் கடந்துச்சுன்னா ஏறி பறிச்சுருந்துருக்கலாம். ஆனால் என்ன, இங்கே ஏறி பறிச்சோம்னா இல்லீகலு, போலீஸ் வந்துடுவாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு ஆண் பணங்க, பூ தான் விட்டுருக்கு. அதனால் நம்ம எதுவும் பண்ணவும் முடியாது. அங்கிட்ட ஒரு பணம் இருக்குது, அது வந்து பெண் பனைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வேணாம், இந்த ஏரியா வந்து கொஞ்சம் ரெசிடென்ஸ் ஏரியா, அந்த சைடு போகக்கூடாது. ஓகேங்களா? அதனால் போக வேணாம். அந்த மரத்தை காமிக்க நினச்சேன், எடுத்தேன், காமிச்சிட்டேன். என்னடா அது ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கே அப்படின்னு நான் கேட்குறேன். ஃபுல்லாக வெயிலுங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ளே ஐயோ சும்மாவே கருப்பாக இருக்கும். இதில் வெயில் அடித்து அந்த வேர்வை வந்து ரொம்ப டயர்டாக்கிடுங்க ஆளை. அதனாலேயே மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன பண்ணுறது, இந்த மூஞ்சை தான் உங்களுக்கு பார்க்கணும் திதி. அதாவது என்னென்னா,
இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இதை வச்சு தான் வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது. நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. வேறு ஒன்றும் பண்ணுறதில்ல, வேறு ஒன்றும் பண்ணவும் முடியாது. பார்த்துங்க. பார்த்தீங்களா, சொல்லி வாய் முள்ள வெயில பாருங்கள். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவ்வளோ வெயில். ஏன் ஜூஸ் கடை இருக்குது, சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து ஜூஸ் அடிச்சுட்டு போகலாம். இங்கே கேண்டீன் இருக்குது, ஆனால் அது ஸ்கூலுக்கு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? இது வந்து ஒரு ஸ்கூல் இல்லை, சாரி, ஸ்கூலுன்னு தப்பாக சொல்லிட்டேன், யூனிவர்சிட்டி பேர் என்னதில்ல, எஸ்எம்யூன்னு போட்டிருக்காங்க. என்ன யூனிவர்சிட்டின்னு தெரியல. ஆனால் இது யூனிவர்சிட்டி மாதிரியே இருக்குது, ஏதோ ப்ரைவேட் பில்டிங் மாதிரி இருக்குது, பெருசாக நல்லா கிராண்டாக. கொஞ்ச நேரம் நின்றுட்டு போவோங்க, முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டு, ஷேரு, ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? மறந்துடாதீங்க. உங்களுக்காண்டி தான் இவ்வளோ வீடியோ ட்ரை, ஒரு நாள் லீவு கிடைக்கிறதையும் இவ்வளோ இது பண்ணி கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு சின்னதாக வீடியோ எடுத்து போட்டு உங்களுக்கெல்லாம் காமிக்கலாம், சிங்கப்பூர் இப்படி தான் அப்படின்னு காமிக்கலாம் அப்படின்றதுக்காண்டி தான் வீடியோவே எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? பாய்.